ரொம்ப நாள் கழிச்சு vlog ஆரம்பிக்கிறேன். இப்படி ஒரு தடங்களா எனக்கு. அக்கா சூப்பர்க்கா. எயிட்டாக வந்து அப்படி நிற்கிறாங்க. அம்மா இங்கே பார்த்து வாங்கம்மா. ஜலக்குட்டி இப்படி பண்ணணும்னு எதிரே பார்க்கல. அது ஆக்சுவலி அது மேலே ஃபால்ட்டு கிடையாது, என் மேலே தான் ஃபால்ட்டு. நான் தான் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கணும். நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படிங்கிறது தான் வந்து மெயின். ஸோ அதனாலேயே நான் வந்து இந்த ஒரு ரைடுக்காக ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். யாராச்சும் மேரேஜுக்கு அப்புறமேட்டு ரைடு பிளான் பண்ணுவாங்களா, அப்படி தான் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் பரத். ஆஃப்டர் அ லாங் டைம் இந்த டைலாக் நான் சொல்கிறேன். ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நான் விலாகும் பண்ணல, அண்ட் ரொம்ப நாளாக நான் இந்த ஆர்சியும் தொட கிடையாதுயா. நியர்லி 24 days, நியர்லி 30 days கிட்ட இந்த ஆர்சியை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பொத்தி வச்சுருந்தேன். இன்றைக்கி தான் வந்து ஓகே இதுக்கப்புறமேட்டு திருப்பி விலாகை கண்டினியூ பண்ண ஆரம்பிப்போம். ரொம்ப கேப் விட்டுருப்பேன், எனக்கே தெரியும். ஸோ 2-3 வீடியோ இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டைம் கஃபே போயிருந்தேன். அது ஒன்றும் எடிட் பண்ணாமல் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு பெருசாக என்னால் விலாக் எடுக்க முடியலை. அண்ட் ஐ எம் நவ் ஷிஃப்டட் டு சென்னை. ஸோ நான் சென்னை வந்து அண்ட் ஷிஃப்ட் ஆகிட்டேன். இப்போது திருப்பியும் வந்து இந்த ஆர்சி எடுத்துகிட்டு போகிறதுக்காகவே நான் திருப்பி ஈரோடு வந்திருக்கேன். ஸோ இப்போ ஆர்சியை கொண்டு போய் இது செக்கப்புங்கிற பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பையன் மாதிரி தான் நான் பார்த்துக்கிறேன். பையங்கிறதோட ஒரு பிரதர்னு வச்சுக்கலாமே. இந்த பிரதர் மாதிரி தான் இந்த வண்டியை நான் ட்ரீட் பண்ணிருக்கேன். அதனால் செக்கப்பு ரெகுலர் செக்கப்புங்கிற மாதிரி. ஸோ வண்டியை போயிட்டு சர்வீஸில் விட்டு ஸோ எல்லாம் பக்காவாக இருக்கான்னு பார்த்துட்டேன். அண்ட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து மட்கார்டு போட வேணும். ஸோ இதுக்கப்புறம் டபுள்ஸ் அதிகமாக ஏறதுனால மட்கார்டு போட்டால் வண்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் வேறு ஏதாச்சும் எல்லாம் கரெக்டாக இருக்கா. ஏன்னா 1 month கிட்ட வண்டியை தொடவே இல்லை. ஸோ பக்காவாக நம்ம வந்து போயிட்டிங்கன்னா இங்கே ஜென்ரல் செக் மாதிரி பண்ணிவிட்டு நாளைக்கு நான் சென்னை எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன். அண்ட் இப்போது நம்ம கேடிஎம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இங்கே ரெகுலராக நம்ம இந்த கேடிஎம்மில் பிரகாஷ் ப்ரோன்னு இருப்பார், அவர்கிட்ட மட்டும் தான் கொடுப்பேன். ஸோ அவர் இருந்தார்னா அவர்கிட்ட கொடுத்துட்டு வண்டியில் மக்கார்டு ஃபிட் பண்ணிட்டு அண்ட் தென் பிரேக் எப்படி இருக்குது, கூலண்ட் ஆயில் எப்படி இருக்குது, இன்ஜின் ஆயில் ஓகேவாக இருக்கா, அந்த மாதிரி எல்லாத்தையும் பக்காவாக செக் பண்ணிக்கணும். பிகாஸ் ஈரோடு டு சென்னை அரௌண்டு 400 kilometer வருது. அது இல்லாமல் நான் இருக்கிற பிளேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு 430 கிட்ட வருது. ஸோ அது வரைக்கும் போகணும்ல, ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ செக் பண்ணணும். வண்டியே ரொம்ப தூசியாக இருக்குது. ஸோ வண்டியை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வாட்டர் வாஷ் எல்லாம் பண்ணி பக்காவாக எடுக்கணும். ஸோ பிரகாஷ் ப்ரோ இருந்தார்னா போயிடணும். மெயினாக வந்து பின்னாடி மக்கார்டு ஃபிட் பண்ணுங்க. அதுதான் ஒரு மேஜர். மக்கார்டு ஃபிட் பண்ணிட்டா சேர் அடிக்காது. மித்தபடி வண்டியை 1 month எடுக்கலை, இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணால் சும்மா பக்காவாக சீருது. அது எப்பயுமே இருக்கிறது தான். ஸோ கைஸ், வண்டியை வந்து பார்த்திங்கன்னா சும்மா அப்படியே ஜென்ரலாக செக் பண்ணிட்டு அண்ட் தென் போல்ட் எல்லாம் டைட் பண்ணிட்டு ஃபேரிங் லைட்டாக லூஸாக இருக்குது அதை டைட் பண்ணிட்டு இந்த மட்கார்டை ஃபிட் பண்ணிட்டு அதுக்கு அப்படியே சிட்டாட்டாக சென்னை கிளம்பிடுறான் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் கேடிஎம்மில் வண்டி விட்டேன். ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணும்போது தான் தெரிய வருது. வண்டியை வந்து பார்த்திங்கன்னா நான் தான் சொன்னேன்ல கைஸ், அரௌண்ட் 20 days கிட்ட சும்மாவே நிறுத்தி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமேட்டு முன்னாடி அக்கேஷனலாக எடுத்துகிட்டு இருப்பேன். பட் ரொம்ப நிறுத்தி வச்சதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லீக் ஆரம்பிக்குது. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஆயில் சீல் வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆகுது. இங்கே வந்து கரெக்டாக லெஃப்ட் சைடில் ஃபுல்லாகவே, அதாவது ஸ்டாண்டு போட்டதுனால ஃபுல் ப்ரெஷர் இங்கே இறங்கவும் ஒரு 20 days கிட்ட சும்மா நிறுத்தவும் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் லீக் ஆரம்பிக்குது. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சீல், இது வந்து டஸ்ட் கவரு. ஸோ டஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதை கீழே இறக்கணுன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரப்பர் ஆயில் சீல் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஆயில். ஸோ ஒன்ஸ் லீக் ஆக ஆரம்பித்தாலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஆயில் வந்து அப்படியே லீக் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதோட ப்ராப்ளம் என்ன ஆகுனா வந்து ஃபுல்லாக டிஸ்கில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் படும். பிரேக் பேட்ஸு, அதுக்கப்புறமேட்டு அந்த பிரேக்கு ஷூ எல்லாத்துலேயுமே வந்து ஆயில் படும்போது பிரேக் வந்து அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக பிடிக்காது. நாளைக்கு சென்னை வேறு போகிறேன். மெயினாக வந்து ஹைவேல என்ன ஸ்பீடில் போவேன்னு தெரியாது. ஸோ பிரேக் பிடிக்கலைங்கும் போது ரொம்பவே ரிஸ்க்கு தான். ஸோ அதனால் வந்து பிரேக் பேடு மாற்ற வேண்டிய சூழ்நிலையும் வரும், டிஸ்க்கு மாற்ற வேண்டிய சூழ்நிலையிலையும் வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ லிஃப்ட் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோவா லீக் ஆகலை. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ சரி, ரைட் வந்து அவ்வளோவா லீக் ஆகலை, லெஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே லீக் ஆகுது. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க. ஸோ பிரகாஷ் ப்ரோ கிட்ட வந்து ப்ரோ எப்படியாச்சும் நைட்டுக்குள்ளே எனக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ டைம் வந்து அரௌண்டு 5 PM ஆகுது. ஒரு 7 or 8 PM கிட்ட என்னென்னு சொல்கிறேன்னாரு. மோஸ்ட்லி நான் அரேஞ்ச் பண்ணி நைட்டாக மாற்றுற மாதிரி இருக்கும். வெளியில் ஒரு பக்கம் கொடுத்து மாற்றிடுவோம். ஸோ மாற்றிட்டா நாளைக்கு பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா சென்னை கிளம்பிடலாம். ஸோ அதே ஒரே ஒரு இஷ்யூ தான், மித்தபடி ஃபேரிங்கெல்லாம் டைட் பண்ணியாச்சு. ஸோ நாளைக்கு சும்மா ஜென்ரலாக செக் பண்ணிட்டு ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த மட்கார்டு ஃபிட் பண்ணுற பிளான் இல்லைனா வந்து வண்டி பக்காவாக இருக்குன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து இதனால் அப்படியே ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிறேன். பிகாஸ் தற்காலிலேயே டிக்கெட் போட விடல. ஸோ என்ன பண்ண போகிறேன்னு தெரில. நாளைக்கு நான் சென்னை போயே ஆகணும்.
அதுவும் வண்டியில் தான் போய் ஆகணுங்கிற ஃபிக்ஸில் இருக்கும்போது இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ஸோ வண்டி கொஞ்சம் இல்லை ரொம்பவே டஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ நைட்டோட நைட்டாக வாட்டர் வாஷ் பண்ணிடுவேன். வாட்டர் வாஷ் பண்ணிட்டேன்னா நாளைக்கு கொஞ்சம் பலபலன்னு ஆயிரும். பட் இதுதான் மெயின். ஸோ அவர் என்னங்கிறாரு, நீங்கள் சென்னை போனாலும் சென்னை போகிற வரைக்குமே ரிஸ்க்கு தான், பட் அங்கே போனாலும் போனதும் மாற்றுற மாதிரி இருக்கும் அப்படின்னாரு. இல்லை ப்ரோ நான் வெயிட் பண்ணியே மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வெயிட் பண்ணி மீன்ஸ் இன்றைக்கி எவ்வளோ லேட் நைட் ஆனாலும் மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி வண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபுல் சர்வீஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபுல் சர்வீஸ் பண்ணி அரௌண்டு 8K கிட்ட ஆச்சு. அம்மா இங்கே பார்த்து வாங்கம்மா. ஸோ 8K கிட்ட ஆச்சு. பட் அது ஃபுல் சர்வீஸ் பண்ணிட்டு அப்போ வந்து ஆயில் செக் பண்ணியிருக்காங்க, அது ஆயில் லீக் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணி பார்க்கும்போது எந்த ஒரு ஆயில் செயினும் தெரியல. ஸோ அதனால் நீட்டாக தான் இருக்குதுன்னு சொல்லி விட்டுட்டாங்க. பட் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா வந்து 15 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து, அதாவது 15,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது. அது மோஸ்ட்லி எல்லோரும் சேஞ்ச் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட ஸ்டாக் இருந்தால் நான் ரெண்டுமே மாற்றிடலான்னு இருக்கேன். ரிஸ்க் எடுக்கலை. பட் அது மாற்றி கொடுத்துட்டா பரவாயில்ல. ஃபஸ்ட்டு ஆஃப் டே ஆகும்னாங்க. ப்ரோ நாளைக்கு சென்னை போய் ஆகணும் மார்னிங்கு. இது இல்லாமல் இப்போ தான் நான் விலாகே ஆரம்பிக்கிறேன். ரொம்ப நாள் கழித்து விலாக ஆரம்பிக்கிறேன். இப்படி ஒரு தடங்களா எனக்கு அப்படிங்கிற மாதிரி மன கஷ்டமாக போயிடுச்சு. ஸோ அதையே தான் அவர்கிட்டையும் சொன்னேன், ப்ரோ எப்படியாச்சும் எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு. சரி ப்ரோ எனக்கு ஒரு 1/2 hour டைம் கொடுங்க, ஃபஸ்ட்டு இருக்கா இல்லையான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனாலும் சேலத்தில் தெரிஞ்சவங்க மூலியமாக வந்து பேசியிருக்கேன். சப்போஸ் இவர்கிட்ட ஸ்டாக்கே இல்லை, இவர் இன்னொரு பக்கம் செக் பண்ணிட்டு ஸ்டாக் இருந்தால் நைட்டோட நைட்டு மாற்றி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. சப்போஸ் இல்லவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் சேலத்துலேருந்து பஸ்லையாச்சும் போட்டு விட சொல்லி நைட்டு ஒரு 7 வாங்கி இதை கொடுத்து ரெடி பண்ணி நாளைக்கு இப்படியே வந்து சென்னை கிளம்பணும். ஸோ ஆக்சுவலி இதோட என்ன ஒரு பெரிய ஒரு ஹைலைட்னால், சனிக்கிழமை மார்னிங், அதாவது சாட்டர்டே மார்னிங் வந்து நான் ஈரோடு இறங்குறேன். சாட்டர்டே ஒரு 3 or 4 PM வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கே சேம் டே, அதாவது இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் சென்னை இந்த வண்டி எடுத்துகிட்டு பிளானில் தான் இருந்தேன். வண்டி எந்தளவுக்கு பக்கா கண்டிஷனில் இருக்குங்கிற மாதிரி நான் நினச்சிருந்தேன். ஆனால் என் செல்லக்குட்டி இப்படி பண்ணணும்னு எதிரே பார்க்கல. அது ஆக்சுவலி அது மேலே ஃபால்ட்டு கிடையாது, என் மேலே தான் ஃபால்ட்டு. நான் தான் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கணும். கொஞ்சம் மேரேஜ் பிஸியில் இந்த செல்லத்தை கவனிக்காமல் விட்டுட்டேன். அதனால வந்த விளைவுகள் தான் இது. பட் ஸ்டில் ஓகே, இயர் ஆஃப்டர் ஐ வில் டேக் கேர் யூ. ஸோ இப்போது பார்ப்போம், அவர் ஒரு சொன்னால் தான் இதுக்கப்புறமேட்டு தான் என்ன ஏது அப்படின்னு தெரியும். நாளைக்கு சென்னை போவேனா இல்லை அப்படி இதில் இல்லைனா வேறு எப்படி போவேன் அப்படிங்கிறதால பெரிய ஒரு கேள்விக்குறி. பிகாஸ் பஸ்ஸுனாலுமே நீங்கள் நைட்டு புக் பண்ணி நாளைக்கு போகிற மாதிரி இருக்கும், இல்லை நாளைக்கு மார்னிங் கிளம்பி பஸ்ஸில் போகிற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு முடிவு எடுத்து போகணும். சார் பல கனவுகளுடன் வந்தேங்க. நம்ம வந்து திருப்பியும் அந்த ஜாக்கெட்டை மாட்ட போகிறோம். 8,000 ரூபாய் கொடுத்து லெவல் 2 ஜாக்கெட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரெடி பண்ணி மீன்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். பட் அதை இப்போ வரைக்குமே நான் பெருசாக யூஸ் பண்ணலான்னு கேட்டால் இல்லை. ஸோ நாளைக்கு தான் ஒரு ப்ராப்பர் ரைடாக இருக்க போது. 450 கிலோமீட்டர் அரவுண்டு. ஸோ அட்டஸ்டேஜ் அடிக்க போகிறோம் ஆர்சியில். ஸோ நாளைக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படிங்கிறது தான் வந்து மெயின். ஸோ அதனாலேயே நான் வந்து இந்த ஒரு ரைடுக்காக ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். யாராச்சும் மேரேஜுக்கு அப்புறமேட்டு ரைடு பிளான் பண்ணுவாங்களா, அப்படி தான் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் சொதப்பலை, அதில் ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவர் பிரகாஷ் ப்ரோ மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன். ஏன்னா ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ எனக்கு எப்படியாச்சும் ரெடி பண்ணி கொடு ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அவர் ரெடி பண்ணி கொடுப்பாரு. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வண்டி ரெடி ஆகும். நாளைக்கு சிக்டாட்டாக பறக்க போகிறோம், ஹைவேல தெரிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கனவுகளுடன் நான் இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் விலாகில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இந்த வண்டி ரெடி ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத சொல்கிறேன். அந்த பேர் கொண்டு நான் இதுக்கப்புறம் சென்னையில் விலாக் பண்ணுறேன்னு இருக்கிறேன். ஸோ வண்டியே எடுத்துகிட்டு போகல, ஆனால் இவ்வளோ கான்ஃபிடென்ட் நமக்குள்ளே ஆகாது. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், இதுக்கப்புறமேட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் விலாக் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஈரோடு வந்து விலாக் பண்ணுவேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட்டில் கண்டிப்பாக அது வரைக்கும் டேக் கேர், பை பை.